பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். வணக்கம். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சென்னை கிழக்கு மாவட்டம். இது கோட் திரைப்படத்தோட வெளியீட்டு விழா. இது வெளியீட்டு விழா மட்டும் இல்லாமல் எங்களோட திருவிழா மாதிரி. தளபதி படம் வெளியே வரதுனாலே திருவிழா மாதிரி தான். இது வெறும் நாங்கள் படத்தோட இதுவாக கொண்டாடாமல் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி இப்போ இங்கே ஒரு நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. அன்னதானம் போடுறாங்க, நாளைக்கு பிரியாணி ஒரு சில இடத்துல போடுறாங்க. அதாவது தளபதி படம்னாலே மக்களுக்கு நல்லதும் செய்யணும், எங்கள் ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். அதுதான் எங்கள் தளபதி எங்களுக்கு சொன்னது. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது தொடர்ந்து செய்வோம். எங்களோட தளபதி விஜய் மக்கள் இயக்கமும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். நன்றி. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? இப்போ இல்லை, ஆல்ரெடி நாங்கள் இப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். விலையில்லா விருந்தங்கன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது காலையில் ஒரு 100-110 பேருக்கு டெய்லியும் சாப்பாடு எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நூலகம், பயிலகம், இது மாதிரி குருதியகம், விடியகம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு திட்டமாக. இது இல்லாமல் முட்டைப்பால் ரொட்டி திட்டம்னு ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் எல்லா மாவட்டத்துலேயும். இது மாதிரி எங்கள் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அம்பத்தூரில் மட்டும் ஒரு 60 இடத்துலையும், மாதாவரத்தில் ஒரு 15 இடத்துக்கு மேலேயும் போட்டுட்ருக்கோம். இது எப்படின்னா வாரம் குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் ரொட்டி அந்த ஸ்லைஸ் மாதிரி கொடுத்து முட்டைப்பால் ரொட்டி திட்டம் ஊட்டச்சத்துவான உணவுகள் குழந்தைங்களுக்கு கொடுத்து இது மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு திட்டத்தை தளபதி கொண்டு வராரு. தளபதி ரசிகராக நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த தமிழக வெற்றி கழக கொடியை இப்போ இந்த திரைப்பட வெளியீட்டு விழா போது பயன்படுத்தக்கூடாதுன்னு உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க ஒரு ரசிகராக, ஒரு கட்சியோட உறுப்பினராக? இல்லை, தளபதி சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கட்சி ரீதியாக படத்தை உள்ளே கொண்டு வராதிங்க. படம் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்றது வேறு, கட்சின்றது மக்களுக்கு பணிபுரியுதுன்ற அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ஸோ கட்சியை இது உள்ளே கொண்டு வராதிங்கன்றதுக்காக தான் நம்ம ரசிகராகவே நாங்கள் இதை செயல்பட்டுருக்கோம். சரி, மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் இந்த படத்து மூலிமா செஞ்சிட்ருக்கோம். பேனர் வைக்கிறதுல உங்களுக்குள்ளே ஒரு சின்ன தகராறு, கருத்து வேறுபாடு வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில இடத்துல, எல்லா இடத்துலையுமே அது இருக்குல்ல. நீங்கள் எல்லா கட்சியிலையும் அது மாதிரி ஒரு சில இடத்துலலாம் இருக்கும். பட் இதில் நாங்கள் வர்றது ஒரு சில இடத்துல அதை வச்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை சொல்ல முடியாது. வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது படத்துக்குங்களா? தளபதி கட்சி இதில் சேர்க்காதீங்க, படத்துக்கு கேளுங்க. படத்துக்கு தளபதி படத்துக்குனாலே வரவேற்பு தனி இதுதான், அது உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு இது ஒரு திருவிழா மாதிரி தான். உங்களுக்கு நாளைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். சிறப்பு காட்சிகள் காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிறப்பு காட்சிக்கு அனுமதின்றது அந்த 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இந்த திரைப்படத்துக்கான டிக்கெட் ரேட் எந்த அளவுக்கு? என்னங்க? டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு புகார் வந்துருக்கு. திரையரங்குகளில் டிக்கெட் ரேட் அதிகமாக விற்கப்படுது. இல்லை, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு சில இடங்களில் வருதுன்னா நம்ம இல்லை, எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்சு அந்த மாதிரி டிக்கெட் ரேட் எதுவும் அதிகமாக அந்த மாதிரி தெரியல. நார்மல் ரேட், ஆஸ் யூஷுவல் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. 190 ரூபா அந்த ரேட்டு தான் வந்துருக்கு. 200 ரூபா அந்த ரேட்டு தான் வந்துட்டுருக்கு. மற்றபடி டிக்கெட் ரேட்லாம் எதுவும் இல்லை. வெளியில் வாங்கி விற்கிறது அது அவங்களோட இது. பட் நம்மளுக்கு கரெக்டான ரேட்டு தான் திரையரங்குகள் கொடுத்துட்ருக்காங்க. கவுண்டர்லேயே கேட்டாங்களா? கவுண்டரில் கேட்டால் அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு கொடுக்குற ரேட்டு தானே கவுண்டர்லேயும் கொடுப்பாங்க. எங்களுக்கு திரையரங்களே அது என்ன நார்மல் ரேட்டோ அந்த ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா வச்சுலாம் யாரும் கொடுக்கல. திரையரங்கு மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. என் பேர் நரேஷ்குமார். நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கேன்.